வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தேடி வருகின்றனர். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் நவநீதம் நகரை சேர்ந்தவர் பத்மநாபன். கடலூர் 25வது வார்டு அதிமுக அவைத்தலைவர் பெயிண்டிங் வேலையும் செய்து வந்தார். கடந்த ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3வது குற்றவாளியான பத்மநாபன் கைதாகி சிறையில் இருந்து வந்தார். கடந்த நவம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்த பத்மநாபன் வழக்கம் போல் வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் இவர் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு பாகூர் அருகே உள்ள தமிழக பகுதியான திருப்பனம்பாக்கம் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றார். பின்னர் கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு புறப்பட்டு தனது நண்பரான கூத்து கலைஞர் ரங்கா என்பவரை அழைத்துக் கொண்டு கடலூர் நோக்கி பைக்கில் வந்து கொண்டிருந்தார். பாகூர் இருளஞ்சந்தை வாட்டர் டேங்க் சந்திப்பு அருகே எதிரில் காரில் வந்த கும்பல் பைக்கின் மீது வேகமாக மோதி கீழே தள்ளியது. இதில் இருவரும் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தனர். உடனே காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் பத்மநாபனை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதில் தலை, கை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் கடந்த ஆண்டு கடலூரில் வளைகாப்பு விழாவில் நடனம் ஆடியது தொடர்பாக பத்மநாபன் தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பத்மநாபன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் சிறையில் வெளியே வந்த பத்மநாபன் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பாஸ்கர் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் பத்மநாபன் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கடலூரை சேர்ந்த 7 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலை வழக்கில் தொடர்புடைய கடலூரை சார்ந்த அன்பு, வித்யாதரன், நேதாஜி, அன்பரசன் ஆகிய 4 பேரை கடலூர் போலீசார் கைது செய்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரையும் புதுச்சேரி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரையும் தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தீயணைப்புத்துறை சார்பில் திருக்குனூர் தீயணைப்பு நிலையத்தில் ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டடங்கள் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்கள் குடியிருப்புகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். விழாவில் தீயணைப்புத்துறை அரசு செயலர் கேசவன், அரசு சார்பு செயலர் ஹிரண், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பின்னர் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடம் புதுச்சேரியில் 15,000 பெற்றுக்கொண்டுதான் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சாய் சரவணகுமார், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். நிர்வாகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்கள் சட்டசபையில் கேள்வி எழுப்பினால் பதிலளிக்க தயாராக உள்ளேன் என்றார். சுவாமிப்பிள்ளை தோட்டம் ஈசிஆரில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பக்கவாட்டு வாய்க்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான ஈசிஆர் சுவாமிப்பிள்ளை தோட்டம் முதல் சித்தானந்தா சுவாமி கோவில் வரையில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலைக்கும் பக்கவாட்டு வாய்க்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மேம்படுத்துதல் மற்றும் தடுப்பு கட்டைகள் அமைப்பதற்கான ரூபாய் 42 லட்சம் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை இன்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இந்த பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காலை ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் ஆர்டிஎன் அனிபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார். இம்முகாமை அன்னட் டாக்டர் ரூபி லியோ சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இம்முகாமின் இறுதியாக ரூபாய் 12,500 செலவில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிட் ஸ்பான்சரை பெற்றுத்தந்த மருத்துவ திட்ட இயக்குநர் ஆர்டிஎன் டாக்டர் லியோ குணாலன் மற்றும் ஆர்டிஎன் மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் ஆர்டிஎன் அனிபால் நேரு அவர்கள் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்தார். இம்முகாமில் ரோட்டரியன்கள் பிரதாப் சந்திரன், இந்தநாத், குணசேகர், தாமஸ் சிரில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா, செயலாளர் சங்கர், அனெட்கள், ருக்மணி, பத்மஸ்ரீ, மேரிகலா மற்றும் குளோதின் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். திருவண்டார்கோவில் சுதானா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 கிலோவாட் மின் மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் சுதானா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 கிலோவாட் கொண்ட மின் மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள். அம்பகத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்று ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தியாகிகள் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன. கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதியை தியாகிகள் தினமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளை நினைவிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்பு படியினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்பு படி வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள நர்சிங் அலவன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீவள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கொள்முதல் விலை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் கோரிக்கை உரையாற்றினார். புதுவை சங்க தலைவர் அன்புமணி உட்பட 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும். 75% மானியத்தில் மாட்டுத் தீவனம் ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் வழங்க வேண்டும். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.